என்னோடு பேசும் இயேசுவே. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஒரு நல்ல ஆலோசனை தருகிறார். அந்த ஆலோசனை 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 6வது வசனம். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் சாத்தான் கண்ணோக்கமாக இருப்பான். என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்களோ அன்றைக்கு உங்களுக்கு முதல் எதிரி சாத்தான். ஆகவே அவனை நீங்க ஜெயிக்க வேண்டும் என்றால் பவுல் சொல்லுவதை போல பாடுபட்டு அதை சகிக்க வேண்டும். எதிலே பாடுபட்டு சகிக்க வேண்டும்? இயேசுவை போல நம்மளை சிலுவையை சுமந்து பாடுபடணுமா? இல்லை இல்லை. நாம் அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திலையும் பாடுபட வேண்டியது இருக்கும். எடுத்துக்காட்டாக, நமக்கு விரோதமாக பேசினவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய குடும்பத்தார், நாம் வசிக்கிற இடத்துல அயலகத்தார், எல்லாரும் மூலமாகவும் நமக்கு பாடு வரும். ஏதாவது ஒரு வகையிலே நம்மளை குறை பேசியிருக்கலாம், நம்மளை திட்டியிருக்கலாம், நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர்களை சகிப்புத்தன்மையோடு அவர்களுடைய குற்றத்தை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் மன்னிக்கும் பொழுதுதான் நம்முடைய ரட்சிப்பு பலன் செய்யும் என்று வேதம் சொல்லுது. அப்ப எல்லாரையும் மன்னிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அதற்கு நம் விலைக்கரையம் கொடுக்க வேண்டும். சகிப்புத்தன்மையோடு அவர்களை மனதார மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிக்காத பட்சத்தில் அதன் வழியாக, அந்த மன்னிக்காத சுபாவத்தின் வழியாக சாத்தான் புகுந்து விடுவான். புகுந்து நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை கெடுப்பான், ஆசீர்வாதத்தை கெடுப்பான். நம்முடைய ரட்சிப்பு பலன் செய்யாதபடி, ரட்சிப்புகளை நிலைத்திருக்க முடியாதபடி அவன் கெடுத்து விடுவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக அது நடக்கும். நம்ம நினைப்போம், நம்ம நல்லா தானே ஜெபம் பண்றோம், சர்ச்சுக்கு போறோமே, வாரம் வாரம் காணிக்கை கொடுக்குறோமே, ஏன் இந்த காரியம் வாய்க்கல நினைப்போம். அது வேத வசனத்தோடு கம்பேர் பண்ணி நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் நாம் ஆராய்ந்து பார்த்தால்தான் இந்த தவறு தெரியும். ஒவ்வொரு நாளும் அதுக்காக தான் வேதத்தை ஒரு மணி நேரமாவது படித்து அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் அந்த வேத வசனத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கூடிய ஒவ்வொரு குற்ற குறைகளை அவர் நமக்கு உணர்த்துவார். அப்படி உணர்த்தும் பொழுது நாம் எல்லா பாடுபடுற காரியத்திலையும் சகிக்கக்கூடிய ஆண்டவருடைய குணம் அதில் நமக்கு விடும். அப்பொழுது நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆகவே ஆண்டவரிடம் கேட்டு மன்னிக்கிற சுபாவத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சிலுவையிலே நீர் பிறரை மன்னித்தது போல பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் அறியாதிருக்கிறார்கள் என்று அந்த மன்னிப்பின் சுபாவத்தை இவர்களுக்கு நீர் கொடுக்கவே வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.